அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனும் ஆகிய ஏக இறைவனின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். மலக்குமார்கள் எதிலிருந்து படைக்கப்பட்டார்கள்? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், வானவர்கள் ஒளியால் படைக்கப்பட்டனர், ஜின்கள் தீப்பிழம்பால் படைக்கப்பட்டனர். ஆதி மனிதர் ஆதாம் உங்களுக்கு குர்ஆனில் கூறப்பட்டுள்ளதைப் போன்று களிமண்ணால் படைக்கப்பட்டார். அறிவிப்பாளர் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். நூல் முஸ்லிம் 5722. மனிதனைப் போன்ற அறிவு மலக்குமார்களுக்கு கிடையாது. அனைத்து பெயர்களையும் இறைவன் ஆதாமுக்கு கற்றுக் கொடுத்தான். பின்னர் அவற்றை வானவர்களுக்கு எடுத்துக் காட்டி, நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் இவற்றின் பெயர்களை என்னிடம் கூறுங்கள் என்று கேட்டான். அல் குர்ஆன் அத்தியாயம் 2 வசனம் 31. மலக்குமார்கள் சாப்பிட மாட்டார்கள். அவர்களின் கைகள் உண்பதற்கு அதை நோக்கி செல்லாததை கண்டபோது அறிமுகமற்ற இனமாக அவர்களை கருதினார். அவர்களை பற்றி மனதுக்குள் பயந்தார். பயப்படாதீர், நாங்கள் லூத் உடைய சமுதாயத்திற்காக அனுப்பப்பட்டுள்ளோம் என்று அவர்கள் கூறினர். அல் குர்ஆன் அத்தியாயம் 1 வசனம் 70. அத்தூதர்கள் லூத்துடைய குடும்பத்தாரிடம் வந்தபோது, நீங்கள் அறிமுகமற்ற சமுதாயமாக இருக்கிறீர்களே என்று அவர் கூறினார். அல் குர்ஆன் அத்தியாயம் 15 வசனம் 62. இப்ராஹீமின் மரியாதைக்குரிய விருந்தினர்கள் பற்றி செய்தி உமக்கு கிடைத்ததா? அல் குர்ஆன் அத்தியாயம் 5 வசனம் 124. ஜஸாக்கல்லாஹு கைரன் கசீரா.